அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் வளர்பிறை சந்திர தரிசனம் திங்கட்கிழமை அன்று மாலை 6:30 ஒரு இரவு 7:45 இந்த பரிகாரம் செய்து பாருங்க. உங்களுக்கு பணம் வசியமாகும் மற்றும் மன நிம்மதி கிடைக்கும். ₹1 கூட உங்களுக்கு 1,00,000 மாறும் யோகம் உங்களுக்கு அமையும். இந்த நாள் என்று கேட்டது அனைத்துமே நமக்கு கிடைக்கும். எப்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய நாள். சந்திரனுக்கு உரிய நாளும் திங்கட்கிழமை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி இவ்வளோ அற்புதமான நாளில் நமக்கு திங்கட்கிழமை 3ஆம் பிறை சந்திர தரிசனம் அமைந்திருந்தால் அப்படின்னா இன்னமும் சற்று நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளன்று எப்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, மொட்டை மாடிக்கு போக முடியும் அப்படி இருப்பவர்கள் மொட்டை மாடிக்கு விட்டு சந்திரனை தரிசனம் செய்வது 100% உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்த தரிசனம் பண்ணும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்துட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வமான வராகினை பிரார்த்தனை பண்ணிவிட்டு மற்றும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துட்டு அதில் ஒரு பிரியாணி இலை, அந்த இலையை எடுத்துட்டு சிவப்பு நிற மார்க்கர் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற மார்க்கர் எடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய பணத்தை அதில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் ஒன்று வச்சுருங்க. வைத்துட்டு ₹1 நாணயம் ஒன்று வைத்து நீங்கள் உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. வைத்துட்டு போயிட்டு நீங்கள் சந்திர தரிசனம் பண்ணும்போது அதை உள்ளங்கைக்குள்ளே வைத்துட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அந்த நாமத்தை நீங்கள் ஒரு 9 முறை சொல்ல வேண்டும். 9 முறை சொல்லிவிட்டு அந்த பச்சரிசி, அந்த ஏலக்காய், அந்த பிரியாணி இலை மற்றும் ₹1 நாணயத்தை எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி அல்லது வெள்ளை நிற துணி அல்லது சிவப்பு நிற துணியில் போட்டு நீங்கள் முடித்து போல் கெட்டி அதை உங்கள் பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த நாளன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் இல்லத்தில் மாலை 6 மணிக்கு மேலே அல்லது 6:30க்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு சிவபெருமான மனதார பிரார்த்தனை செய்துட்டு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. இப்போ சிவபெருமானுடைய படமோ சிலையோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற நாமத்தை நீங்கள் சொல்லிவிட்டு சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறணும், நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இப்படி நம்ம சந்திரனை தரிசனம் பண்ணுவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா, கேட்டது அனைத்துமே கிடைக்கும், முகம் வசீகரமாகும், நம்ம வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும், உங்களுடைய மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். மனம் அதிகமாக குழப்பமாக இருப்பவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். இப்போ நான் எந்த தரிசனம் என்னால் பண்ண முடியல, நான் வெளியில் இருக்கிறேன், வேலையில் இருக்கிறேன் அப்படி இருப்பவர்கள் கூட அவர் நேரத்தில் அந்த நேரத்தில் அதாவது மாலை 6:30 ஒரு 8 மணிக்குள்ள நீங்க அந்த நேரம் ஒரு பாசிட்டிவாக ஏதாவது நீங்க நினைத்துட்டு ஒரு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக்கு அப்படிங்கிறத மனசுக்குள்ளே சொன்னா கூட போதும். அந்த நிலவை பார்த்துட்டு நீங்க மனசுக்குள்ளே சொன்னா கூட ஒரு உங்களுடைய வேண்டுதல் போயிட்டு மொட்டை மாடியில் இந்த நாள் கட்டாயமாக நம்ம சந்திர தரிசனம் பண்ணணும். இந்த நேரத்தில் சந்திரனை நம்ம பார்க்கணும், நிலவை பார்க்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனை வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அந்த நாள் உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்காது, நம்ம கேட்கறது கிடைக்காது. ஏன்னா இந்த நாள் சந்திரனை பார்த்து சந்திரனை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க பேசும்போது அந்த பிரச்சனை தீராது. சந்திரனோட பார்வை எப்போதுமே அவருடைய பார்வை நம்ம மீது படும்போது நம்மளுடைய மனம் சாந்தமாகும். அதாவது மனோகாரகன் தான் சந்திரன். பணம் பிரச்சனை நிறைய பேர் குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் நமக்கு மட்டும் அந்த பிரச்சனை அப்படிங்கறது நினைக்கிறது முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதற்கான சொல்யூஷனை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா நாளன்று இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் என்று நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிகளை தேடும்போது அது உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடும். சந்திரனோட அருளால் உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அது உங்களை விட்டு விலகிடும். உங்களுடைய மனசே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறும், குழப்பங்கள் தீரும். இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாறும். ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னு நீங்கள் நினைக்கும் போதோ அல்லது மற்ற ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போதோ இறைவனிடம் ஒரு செகண்ட் உங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இறைவா நான் இது இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், இதை நான் இந்த ஸ்டெப்ஸை எடுக்க போகிறேன், இது சரியாகணும், நீங்கள் எனக்கு உதவியாக இருக்கணும், எனக்கு துணையாக இருங்க, எனக்கு பக்கபலமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கிட்டு அதை ஆரம்பித்தோம் அப்படின்னா 100% உங்களுக்கு சக்ஸஸில் போய் தான் முடியும். எல்லாமே இறை அருளோடு நம்ம செய்யும்போது அது வெற்றியில் போய் தான் முடியும். நம்மளா ஒன்று நம்ம நினச்சிட்டு நம்ம பேசும்போது அதுலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடும்.
அதனால் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு போகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த இறைவன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து எது சரியான வார்த்தையோ அந்த வார்த்தை தான் உங்கள் வாயிலிருந்து வர்ற மாதிரி இறைவன் உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பார். ஏன்னா நீங்கள் இறைவனை வந்து கும்பிட்டா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். அந்த இறை அருள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக பூஜை பண்ணணும் செய்யணும் இல்லை. ஒரு செகண்ட் அவரை மனசில் நினச்சிட்டு நீங்கள் ஆரம்பிக்கும்போது அது வெற்றியில் போய் உங்களுக்கு முடியும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தன்று நீங்கள் பேசி தீர்க்கும்போது உங்களுடைய மனம் வந்து சாந்தமாகும். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு தரும் இந்த நாளன்று. மற்றும் பணத்திற்கும் மிக முக்கியமான நாள் அப்படின்னா 3ஆம் பிறை சந்திர தரிசனம் தான். நீங்கள் வந்து சேவிங்ஸே பண்ணி பழக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா முதல் முறையாக இந்த நாளன்று சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் ஏதாவது ஒரு கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சேர்ந்து சீக்கிரமாக அந்த பண பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இந்த தரிசனம். மாதம் ஒரு முறை தான் இந்த நாள் வரும். இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அமாவாசைக்கு அடுத்து தான் நமக்கு 3ஆம் நாள் தான் 3ஆம் பிறை சந்திர தரிசனம். சந்திரன் தான் நமக்கு மிக மிக முக்கியம். யாருக்கெல்லாம் சந்திரன் சரியில்லையோ அவங்க தான் அதிகமாக மனக்குழப்பத்திலையும் மனசால் நிறைய பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சந்திரனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த குழப்பங்கள்லாம் தீரும். முக்கியமாக அந்த பிரச்சனைக்கான எடுக்கிற சக்தியை சந்திரன் தான் நமக்கு கொடுப்பாரு. அதனால் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த நாமத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும், சந்திரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரனோட அருள் கிடைச்சாலே அனைத்துமே நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் நம்பிக்கையுடன் வந்து இருங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாகும். பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி. யாரெல்லாம் அதிகப்படியான கவலையோ அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறவங்க எல்லாருமே சந்திரனை தரிசனம் பண்ணுங்கள். வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகும். வாழ்க்கை பிடிச்சது போல் நமக்கு இருக்கும். இந்த மூட்டையை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா அடுத்த சந்திர தரிசனம் வரும் பார்த்தீங்களா, அது வரைய வந்து உங்களுடைய பீரோவில் பண்ண வைக்கிற இடத்துல இருக்கட்டும். அதற்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கல்படாத இடத்துல போட்டுடலாம். அரிசியை வந்து பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. மிக சிறப்பான பலன் கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.